என்னோடு சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் 1 சாமுவேல் 3 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் முதலாவது வாசிக்கலாம். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவர், மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அதே 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் மேற்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை போதும். இந்த நல்ல அற்புதமான காலை நேரத்தில் நான் பேசும்படி எடுத்துக்கொண்ட என்னுடைய மைய பொருள், கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார் என்கிற மைய பொருளை கொண்டு உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது. போதும். இதனால அற்புதமான கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் கர்த்தருடைய நாளிலே கூடி வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறது என்பது மிகவும் சந்தோஷம். காரணம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்துகிறவர். அது தீர்க்கதரிசிகளுடைய காலங்களா இருக்கட்டும், அப்போஸ்தலருடைய காலங்களா இருக்கட்டும். எபிரேயர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். போதும். வேதம் சொல்லுகிறது, காலகாலமாய் வகை வகையாய் பங்கு பங்காய் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றிருக்கிறார், பேசுகிறார். அதான் அப்படி சொல்ற. அப்ப தீர்க்கதரிசியினுடைய காலத்திலும் சரி, புதிய பாட்டில இருக்கிற அப்போஸ்தலருடைய காலத்திலும் சரி, அவர் தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். இப்ப பழைய ஏற்பாட்டில் அவர் செய்ததா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவர் தம்மை வெளிப்படுத்த அவர் தம்முடைய வார்த்தையை தான் எடுத்துக் கொள்கிறார். வேதத்திலே வாசிக்கும் போது கடந்த நாட்களில் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் உண்டானது. தேவன் தம்முடைய வார்த்தையை தரையில விடுகிறது இல்லை. யாருடைய வார்த்தை? அவருடைய வார்த்தை. தீர்க்கதரிசி வார்த்தையை தரையில விடுகிறது இல்லைன்னு சொல்றாரா? அப்போஸ்தலருடைய வார்த்தையை தரையில விடுகிறது இல்லைன்னு எழுதியிருக்கா? அவர் யாருடைய வார்த்தையை விடுகிறது இல்லை? அவருடைய வார்த்தை. அப்ப அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களிடத்தில் யாருடைய வார்த்தை இருக்கணும்? அவருடைய வார்த்தை இருக்கணும். இப்ப அவருடைய வார்த்தை இருக்கும்னா அவர் அதை தரையில விடுகிற தேவன் அல்ல. ஏசாயா 58 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், மாலை உரை பணியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்பொழுதெல்லாம் உரைக்கப்படுகிறதோ அதை தேவன் தரையில விடுகிறது அல்ல. அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்க அவருக்கு இன்றைக்கும் வல்லமை உண்டு. ஏனென்றால் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நம்முடைய வார்த்தையிலே வல்லமை பொருந்தினவர். அது சில நேரத்தில் ஏன் நான் இந்த செய்தியை நான் உங்களோடு எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் என்றால், இருதயத்தில் உதித்த ஒரு காரியம். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும், ஒவ்வொரு முயற்சியிலும், ஒவ்வொரு நோக்கங்களிலும், செய்கையிலும், பேச்சிலும், எண்ணங்களிலும், சிந்தையிலும் எது இருக்கு, எதை நம்ம வச்சிருக்கிறோமோ அதை தான் செயல்படுத்தும். நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல, சரீரம் ஒண்ணுத்துக்கு உதவாது. சரீர முயற்சி பைபிள் சொல்லுது அற்ப பிரயோஜனம் பண்ணுது. அதனாலதான் அவர் சொல்ற தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணேன். எதுக்கு ஏதுவா முயற்சி பண்ண? தேவ பக்திக்கு ஏதுவா. பாருங்கள், ஒரே சத்தம் சாமுவேலை ஏழையிடத்துக்கு கொண்டு போகிறது. ஆனால் ஏழையோ சாமுவேலை தேவனிடத்துக்கு கொண்டு போகிறார். கேட்கப்பட்டது ஒரே சத்தம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையில மனிதர்களாகிய நாம் இப்ப எந்த சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்? நீங்க முதல்ல சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது தெரியுமா? சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனா கீழ்ப்படி. இப்ப கர்த்தர் எப்பொழுதுமே நேரடியாவே உங்களோடு பேசிட்டே இருப்பாரா? நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னா, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு நான் சரி பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை மாத்திக்க நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை என்கிட்ட பேசிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அப்படி உங்கள்கிட்ட பேசணும்ன்ற அவசியம் இருக்கு இல்ல. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்ல அவர் எனக்கு சொப்பனத்துல காட்டுட்டு ஏன் அப்படிதான் உங்களுக்கு காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு முறை சென்னையில ஊழியத்துல இருக்கும்போது ஒரு வீட்டில ஒரு அற்புதமான தாயார் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் சில விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவர்களுடைய உறவின் முறையில ஒரு பொண்ணு இருக்கு, நல்லா ஜெபம் பண்ணுவா, பைபிள் வாசிப்பா, வேதத்தை வாசிப்பா, கர்த்தரை நேசிக்கக்கூடிய பொண்ணுதான், நல்லா படிச்சிருக்கிற, டாக்டரா இருக்கா.
இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு வரன் தேடும் போது என்ன சொல்றானா பிரதர், அந்த பையனை கர்த்தர் எனக்கு தரிசனத்துல காட்டணும், நான் அதுக்கப்புறமேட்டு ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றான். இப்படியே அவளுக்கு வயதுகள் போயிட்டே இருக்கு. இது சரியானு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். இதுக்கு பதில் சொல்ல நான் ரெடி, ஆனா அந்த பதில கேட்க அந்த பொண்ணு இருக்கணும்னு சொன்னேன். சரின்னு அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அடுத்த கூட்டத்துக்கு அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களா? அது நம்ம கூட்டத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, சரி இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, நான் நினைச்சு நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்கத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணு கண்ட வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாமா? நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, உங்க பேர் என்ன? இல்ல பிரபலியமான ஒரு ஊழியர் சொன்னது நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருப்பாரானால் அதை உன்னோடு கூட பேசுவார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லுகிறதை நான் கேட்டேன். கர்த்தர் அப்படி பேசுகிறவர் அல்ல என்று சொல்லுகிறீர்கள். இப்ப எந்த கர்த்தர் எப்படிதான் பேசுவார்? அந்த பொண்ணுகிட்ட உட்கார வச்சு ரெண்டு கர்த்தர்கள் இருக்கிறாங்க. ஒன்று உலகத்தின் கர்த்தர். அந்த கர்த்தர் எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், அவர் இப்படிதான் பேசுவார் என்று சில விஷயங்களை எடுத்து வச்சார். இப்ப இதுல தேவ சீதத்தை நான் எப்படி விளங்கிக்கிறது? கர்த்தர் என்னிடத்தில் நேரடியா பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்ப நான் அவங்களுக்கு புரியும்படிக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன். ஒரே ஒரு சின்ன உதாரணம் போதும். கர்த்தர் யாக்கோபு சேஷபுத்திரமாகத்தையும் வாக்குத்தத்தத்தையும் வாங்கிட்டு தன் தாயாகிய ரெபெக்காளால் எச்சரிக்கப்பட்டு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு கல்தேயர் பட்டணத்துக்கு யாக்கோபை அனுப்பி வைக்கிறார். நல்ல விளங்கிக்கோங்க. திரும்பவும் கல்தேயர் பட்டணத்துக்கு யாக்கோபு போகிறான். போகும்போது போகிற வழியிலே கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பவும் இந்த சுயதேசத்துக்கு கொண்டு அவர் வேலையில அவர் கரெக்டா இருக்கிறார். நீ என்னன்னாலும் செய்ய, நீ என்னன்னாலும் குட்டிக்காரனடி, உன்னை இந்த தேசத்துக்கு தான் முற்பிதாவை கொண்டு வந்தாங்க. நீ பாட்டு சேஷபுத்திர பார்த்து வாக்குத்தத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நீ போறிய கல்தேயர் பட்டணத்துக்கு, ஆனா நான் உன்னை விட மாட்டேன், அவனை திரும்பி நான் இங்க கூட்டு வருவேன்ற. சரி, இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யற வரையில உன்னை என்ன பண்ண மாட்டேன்றாரு, கைவிட மாட்டேன்னு சொன்னார். நீ கேட்டானா யாக்கோபு, என்ன கைவிடாம இருப்பீர் ஆண்டவர் அப்படி கேட்டானா? கர்த்தர் தானே வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. இப்ப போனோடனே அவனுக்கு பார்வைக்கு அழகுள்ள பெண்ணாய் தன் மாமனுடைய பொண்ணு ராகேலை பார்த்தான். அவன் இருதயத்துக்கு பிடிச்சிருந்தது. அது மாமன் பொண்ணுதான்றத தெரியறதுக்கு முன்னாடியே ராகேலை அவன் விரும்பினான். அந்த வீட்டிற்கு கொண்டு போகும்போதுதான் அது லாபானுடைய பொண்ணுன்றதும் தனக்கு உரிமையானவள் என்பதையும் அவள் அறிந்து கொண்டான். சரி, ஆனால் ராகேலுக்கு பதிலாக ராத்திரியில யாரை கொண்டு வந்து லாபான் விட்டான்? கர்த்தரை எச்சரித்து, நாளைக்கு என்ன உனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நடக்க போகுது யாக்கோபு, உன் வாழ்க்கையை அழிந்து போகிறது. உன்னை நேசித்தவளை விட்டுவிட்டு வேறொருத்தியை கொண்டு வர உன் மாமன் திட்டமிட்டு இருக்கிறான். யாக்கோபு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் அப்படி சொன்னார கர்த்தர். ஒன்று சொல்லல. இப்ப ஏமாந்து போன்னு கர்த்தர் விரும்பினாரா? சரி, அப்ப ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சாரு? நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்ன வாக்குத்தத்தை பொய்யா போயிருச்சா? இல்ல. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கணும்? உன்னோட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நீ நேசித்தவளை விட லேயால கொண்டு வந்து விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் முன்னாடி வச்சிருக்கணுமா இல்லையா? சொல்லல. கர்த்தர் அப்பப்ப தரிசனம் ஆயிட்டே இருப்பாரா? டெய்லியும் டே டு டே உங்களுக்கு தரிசனம் ஆயிட்டே இருப்பாரா? முன்பு வந்து பார் யாக்கோபு, ராகேல் வரமாட்டா, லேயால் வரா அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லல. யாக்கோபு நேசித்தது ராகேலை, கர்த்தர் நேசித்தது லேயாள். அதனால் கர்த்தர் அதை அனுமதித்தார்.
ஆனா முன்னாடி கர்த்தர் நேசித்தது லேயாளதான்றத யாக்கோபுட்ட சொல்லினாலாச்சும் யாக்கோபுடைய மனசை என்ன பண்ணிருப்பாங்க, தேய்ச்சி இருப்பான் இல்லையா? இந்த சம்பவத்தை தான் அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து சொன்னேன். இந்த பொண்ணு உட்காந்து யோசிச்சுட்டு இப்படி எல்லாம் எழுதியிருக்குதான், ஆனா நான் இது மாதிரி படிச்சது இல்லையே. டெய்லி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருப்பாரா, இங்க பாரு இவன் வேண்டாம், இவன் மூஞ்சிய பாரு நல்லா இல்ல, இவன் படிப்பு நல்லா இல்ல, இவன் தொழில் நல்லா இல்ல, இவன் குடும்பம் நல்லா இல்ல. கர்த்தர் ஒரு இடத்துக்கு ஒரு அனுப்பணும்னா கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாது, முதல்ல வராது. முதல்ல அந்த சிந்தையோட இரு. இது இன்னொரு டிஸ்க்ளைமரோட போட்டுக்கணும். ஏன்னா நம்மால எங்கேயோ போய் எதையோ ஒண்ணு பார்த்துட்டு கர்த்தர் அனுமதிக்காம அவனை நான் பார்த்திருப்பேனா, கர்த்தர் அனுமதிக்காம அவளை நான் பார்த்திருப்பேனா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த அதாவது ஒண்ணு நடக்கிற வரையிலும் இது நடக்காதான்ற மாதிரி இருக்கும். நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஏன்டா நடந்துச்சுன்ற மாதிரி அப்புறமேட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பார்த்துக்கோங்க. அதனால கர்த்தரே அதை நடத்தி கொடுக்குறவரு என்ன பண்ணுங்க, உங்க வேலையை பாருங்க, அவர் வேலையை பார்க்க விடுங்க. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை சரியா செய்வாரு. அவருக்கு யாரும் என்ன சொல்ல தேவையில்லை. அதை இப்படி செய் அப்படி செய் அப்படின்னா ஆலோசனை சொல்ல தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் எடுத்துக்கொள்கிற ஒரே ஆதாரம் தம்முடைய வார்த்தையை மாத்திரம்தான். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவர் இப்படி தரிசனம் ஆகட்டும், அவர் இப்படி கொடுக்கட்டும், அவர் எனக்கு இப்படி ஒரு அடையாளத்தை தரட்டும், ஆண்டவர் சொல்றாரு இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்காங்க. சாமுவேல் தேவனால் பிறந்தவர். அன்னார் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை. அவர் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அன்னார் சொன்னபடியே கொண்டு வந்து சாமுவேலை தேவ சமூகத்தில் விட்டார். வளர்த்தது யாரு? ஏலி. ஆசாரியனாகி இல்லை, ஏலி. ஏலிட்டு கொண்டு வந்து விட்டா ஏலி தான் பிள்ளைங்களை வளர்த்தானோ இல்லையோ சாமுவேலை நல்லா வளர்த்து கர்த்தரிடத்தில் கொண்டு போயிட்டான். அதனால ஏலியோட வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. ஏலி தான் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கல, சாமுவேலை நல்லா வளர்த்திருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றதுனால இப்ப ஏலியோட வளர்ப்பு பிள்ளைங்களை இடத்துல நல்லா வளர்க்கலன்னு அர்த்தமா? ஏற்றுக்கொள்கிற இருதயம் தாங்க இருக்கு. நீங்கள் நீதிமொழிகளை வாசிக்கும் போது பைபிள் எப்படி சொல்லுது தெரியுங்களா? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த ஞானத்தை என்ன யாரு தகப்பன் தாய் ஊட்ட முடியுமா? யாரு தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கனவீனமானவனோ தன் தாய்க்கு லட்சியம் உண்டு பண்ணுகிறான். கனவீனத்தை தாய் கொடுத்தானா இல்ல அவனா நடந்துக்கிறானா? நல்ல விளங்கிக்கோங்க. கர்த்தரிடத்துக்கு போ என்று ஒருவனை சொல்ல முடியும், நிலைத்திருக்க மனுஷங்களால் முடியாது. வேதத்தை வாசி என்று ஒருவர் சொல்ல முடியும், வாயை திறந்து வாசிக்க வைக்க இன்னொரு முடியாது. புசி என்று சொல்ல முடியும், ஊட்டி கூட ஒரு சில வேலையில விடலாம், அப்பயும் ஒழுங்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண? குச்சி எடுத்து இந்த மிளகா மில்ல குத்துற மாதிரி குத்தி பார்க்கலாமா? அப்பயும் துப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா உங்களால செய்ய முடியுமா? என்னால செய்ய. அதனாலதான் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஜோம் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய ஆவியினாலே அவர்களுக்கு இணக்கமுள்ள ஆவியும் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும் சொல்லி ஜோம் பண்ண. இணக்கமுள்ள ஆவின்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும். இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா தான் எதை விதைக்கிறோமோ அது முதல்ல அது என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளும். நல்ல சிமெண்ட் தர போட்டு வச்சுட்டு அதுல விதைய போட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் உண்டாக்க கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கூட வரக்கூடாது. நல்ல சிமெண்ட் தர போட்டு நல்ல பாலிசா எல்லாத்தையும் நேர்த்தியா பண்ணிட்டே இருங்க. நீங்க விதைய ஒழுகும், கர்த்தருடைய வசனம் ஒழுகும், அதுவும் அதே மாதிரி பாலிசா போயிட்டே இருக்கும். ஒன்னும் உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில என்ன செய்யாத, கிரியை செய்யாது. சாமுவேலை அப்படி அல்ல, அவன் தேவ சமூகத்தில் இருந்தான். தேவ சமூகம்னா எங்க? இப்ப இதுக்குதான் வரணும். தேவ சமூகம்னா சர்ச் தான் தேவ சமூகம். தேவ பிரசன்ன
தேவ பிரசன்னம் என்ன? சரி, பிரசன்னம் என்ன? தேவ பிரசன்னத்தை விடுவோம். பிரசன்னம் என்ன? என்ன நான் கேக்குறது புரியுதா? இல்ல வேற எது லாங்குவேஜ்ல கேக்குறேன்னா? பிரசன்னம்னா என்ன? ஜோம் பண்ணும்போது என்னங்க ஏதோ சொல்ல வரீங்க, அவன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஜோம் பண்ணும்போது ஒரு உணர்வு ஒரு அது பேரு தான் தேவனிடத்தில் பேசுறது. பிரசன்னா இருக்கிறதுங்க, கூட இருக்கிறது. சிம்பிளா புரிஞ்சுக்கணும், கூட இருக்கிறது. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், நான் இருக்கும்போது நீங்க இருக்கிறதுக்கு, நான் இல்லனாக்க நீங்க இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், நான் வரேன், நீங்க நம்ம போல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும், இப்ப நான் திடீர்னு முன்னாடி போயிட்டேன், நீங்க பின்னாடி இந்த பஸ் ஏறி வாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கரெக்டா இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இறங்கணும்னா தூங்குவீங்களா? இப்ப இதே நான் உங்க கூட, எனக்கு இடம் தெரியும், நான் உங்க கூடயே இருக்கிறேன், நான் உங்களோட கூட வந்துகிட்டே இருக்கிறேன், வா நீ நல்ல எப்படிதான் தூக்கிட்டு இருந்தாலும் வா, டைம் ஆயிடுச்சு, இறங்கணும், நம்ம இடத்துக்கு இறங்கணும். இதுக்கு பேர் தான் பிரசன்னம். நான் உங்களோடு இருத்தல், உங்களோடு இருக்கிறதுனால் உங்களுக்கு இருக்கிறதான உறுதித்தன்மை. தேவ பிரசன்னன்றது என்ன? நீங்க ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதித்தன்மை வேணும். அப்படி இருந்தா தான் எங்க இறங்கணுமோ கர்த்தர் இறக்கி விடும்போது கரெக்டா இறங்குவோம். எங்க ஏறணுமோ கர்த்தர் எங்க ஏற சொல்றாரோ அங்க ஏறுவோம். இந்த பிரச்சனை எப்ப வந்துட்டு போகும்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஆராதனை மட்டும்தான். ஆராதனை முடிஞ்சோட பிரச்சனை என்ன பண்ணிடுது? புரியுது? இப்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே இல்ல, நம்ம மேல பிரச்சனை. இப்ப பிரச்சனை எங்க இருக்கணும்னா தேவ சமூகத்துல இருக்கணும். இப்ப தேவ சமூகமா யார் இருந்தா பிரச்சனை இருக்கும்? நாம இருந்தாதான் பிரச்சனை இருக்கும். இப்ப தேவன் தேவர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். தேவர்கள் யார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டார். நீங்க தான் தேவர்கள். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யாரும் இல்ல. நமக்கு ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில ஒருத்தனும் இல்ல. இப்ப அவர் நம்முடைய நடுவிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால், நீங்க எங்க இருக்கிறீங்க? எப்போதும் தேவ சமூகத்தில் என்கிற உணர்வோடு பயணம் செய்யணும். இந்த வளாகத்துக்குள்ள, இந்த இடத்துக்குள்ள வரும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட சிந்தனையோட இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட நடக்கையோடு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட பேச்சோடு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறீங்க? என் நடக்கிறது நடந்து முடியட்டும். இப்ப நான் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன், இப்ப நான் கர்த்தரோடு பேச வந்திருக்கிறேன், இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவீங்களா இல்லையா? நெருப்ப கீழே கழட்டி விடுற மாதிரி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இப்ப நான் போய் கேட்டுட்டு வரேன், வந்து மறுபடியும் செருப்பை போட்டு போற மாதிரி மறுபடியும் போட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் அழுத்தி வச்சுட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. பாரத்தை இறக்கி இங்க வச்சுட்டு கீழே போகும்போது, தம்பி அதை கொடுத்துருங்களா, நான் கொஞ்சம் போகும்போது எடுத்துட்டு போறேன். அப்படி இல்ல, டிஃபன் பாக்ஸ் வேணா தரேன், உள்ள இருக்கிறத நான் எடுத்துட்டு உங்களுக்கு தருவேன். என்ன கொண்டு வந்தீங்களோ அதை இறக்கி வச்சிருங்க. மறுபடியும் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உங்கள் பாத்திரத்தை தேவனுடைய நன்மையான வசனத்தினால் நிரம்பினவர்களாய் கடந்து செல்லுங்கள். தேவ சமூகம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் தான் அவருடைய சமூகம். நான் அவருடைய சமூகம், நான் எப்படி நடந்துக்கணும்? நான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறேன், நான் எப்படி ஜீவிக்கணும்? நான் யாருக்கு பயப்படணும்? யாருக்காக வேலை செய்யணும்? யாருக்காக முயற்சி பண்ணணும்? யாருக்காக ஜீவிக்கணும்? யாருக்காக இந்த பூமியில நான் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசணும்? எனக்கு சிறு வயதுல இருந்து பல பரிச்சயமான பழகின ஒரு நபரை எனக்கு தெரியும். இப்பொழுது சமீப காலங்களாய் நான் அவரோடு கூட அதிக நேரங்களை செலவிடுகிறது உண்டு. அவருடைய ஜீவியத்திலே இழந்து போன ஒரு காரியம் அவருடைய இருதயத்தை இன்னும் அழுத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமா அதுல இருந்து வெளியே வர்றதுல ரொம்ப வருஷங்களா, வெளியே வர முடியாது, அது வேற விஷயம். இழப்பு தான். அவர் அடிக்கடி என்னிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க எங்க இருப்பாங்க?
அது அன்பினுடைய தேடுதல் இல்லையா? அன்பின் தேடுதல். அது அவர்களுடைய அறியாமை இல்ல, அன்பின் தேடுதல். ஒரு ஊழியனா அந்த அன்பை விளங்கி கொண்டவன் நான் அவர்கள்ட்ட சொல்லுவேன், போகும்போது பார்க்க முடியும்னு சொல்றாங்களே, அது எப்படி? போகும்போது நான் பார்க்க முடியாது. அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லா உறவுகளும் தற்காலிகமானது. சரித்தை விட்டு கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த உறவும் அங்கிட்டு அந்த கோட்டை தாண்டி எந்த உறவும் கிடையாது. உண்மை அதுதான். நீங்க யாரையும் பார்க்க முடியாது. அப்ப அவர் சொன்னாரு, அப்ப இருக்கும்போதே நம்ம எல்லாமே பார்த்துக்கணுமோ, பேசணுமோ, வச்சுக்கணுமோ, அன்பு செலுத்தணுமோ, விட்டு கொடுக்கணுமோ? அதான் உண்மை. அப்ப இன்னும் கொஞ்சம் நான் பார்த்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நான் கூட இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு இருக்கலாமோ? அதான் உண்மை கூட. ஆனால் அதை தாண்டி போன பிறகு அதை குறித்து பேசியோ மெச்சிக்கொண்டோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் உறவுகள் உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு, உங்களோடு இருக்கிறவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தேவ சமூகமாகி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படி எடுத்துக்கோ. கர்த்தர் ஒரு நாள் சத்தமிடுகிறார். சாமுவேல் நேராக போய் ஏலியின் இடத்தில் கேட்கிறார், ஐயா நீர் என்னை கூப்பிட்டீரா? ஏலி சொல்லுகிறார், நான் உன்னை கூப்பிடவில்லை, நீ போய் படுத்து. கர்த்தர் மீண்டும் சாமுவேலை கூப்பிடுகிறார். அவன் நேராக போய் சாமுவேல் இடத்தில், ஏலியின் இடத்தில் போய் கேட்கிறார், ஐயா நீர் கூப்பிட்டீரா? திரும்பவும் சத்தம் கேட்டது, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்து. மூன்றாம் முறை மீண்டும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். அவன் மீண்டும் ஏலியின் இடத்தில் போகிறான். ஏலி யார் இதை செய்வார் என்பதை நன்றாக இருந்தது, சொல்லும்படியே கேட்கிறேன் என்று சொல்லு. கூப்பிடுறதுக்கு என்ன சொல்லணும்? சொல்லும்படியே. என்னையா சொல்றீங்க? நான் கேட்கிறேயா, நீ சொல்லு. நீ சொல்லும், நான் கேட்கிறேன். அவன் சொன்னான், நீ சொல்லும், நான் கேட்கிறேன் என்று சொல்றான். சொன்ன பிறகு சாமுவேல் இடத்தில் கர்த்தர் பேசின போது அவர் சொன்னார், ஏலியினுடைய பிள்ளைகள் செய்கிற தவறான காரியத்தை சாமுவேல் இடத்தில் பேசினார். ஏன் ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து சாமுவேல் இடத்தில் பேச வேண்டும்? இது ஏலிக்கும் சாமுவேலுக்கும் பிரச்சனை வருமா? வராது. ஒரு பிரச்சனையும் வரல. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா? இன்னைக்கு அதே மாதிரி சொன்னா பிரச்சனை வந்திருக்கும். அன்னைக்கு ஒருத்தவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரல. அவன் ஏலி என்ன வார்த்தை சொன்னாருன்னு போய் படிச்சு பாருங்களேன். 18வது வசனம், 1 சாமுவேல் 3:18. ஒன்றையும் மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். பாருங்க, அவர் கர்த்தர், அதாவது அவர் கர்த்தரியா, அவர் பார்வைக்கு நலமானபடி எல்லாம் செய்வாராக. நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தகப்பனுடைய விரக்தி அது. என்ன செய்ய முடியும் நான்? ஆனால் பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்கிற செய்தி கேட்டபோது தன் பிள்ளை முறிந்து ஏலி மரித்து போனார். காரணம், அது தகப்பன் என்கிற ஒரு. ஆனா எந்த உறவா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரா, அவர் பார்வைக்கு நலமானது என்ன பண்ண முடியும்? தேவர். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப இதுல ஏலி மேல தப்பா, ஏலியோட பிள்ளைங்க மேல தப்பா, கர்த்தர் மேல தப்பா, சாமுவேல் மேல தப்பா? நீங்க பல பேர் ஏலி மேலதான் சொல்லுவாங்க. சாமுவேல ஏலிக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியல, பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ள தெரியல. பிள்ளைகளை வளர்க்க தெரியலன்னு சொல்ற உங்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ள தெரியலன்னு உங்களுக்கு சொல்ல மனசு வராது. ஏன்னா பிள்ளைகள் தானே, அது எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சிறு பிள்ளையை போல் ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், யார போல? சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்.
அப்ப சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற குணாதிசயத்துல முதலாவது என்ன? ஏற்றுக்கொள்ளுதல். யாரை ஏற்றுக்கொள்ளுதல்? தன்னுடைய ஜீவியத்திலே இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். என்ன நீங்க நினைச்சுக்கிறீங்க? முதலாவது பிள்ளைங்க வசனத்தை ஏத்துக்கணும். எதுக்கு சண்டே ஸ்கூல்ல ஒரு தனியா உட்கார வச்சு அதுக்கு வசனம் சொல்லித்தாங்க, படிக்க வைங்க அப்படிலாம் சொல்ற எதுக்கு? அந்த வசனம் இன்றல்ல என்றோ ஒரு நாள் அவருடைய ஜீவியத்தில் அது கிரியைகளை நடப்பிக்கையா. இந்த நாளிலும் நான் உங்களுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன் என்றால் எத்தனை சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? இந்த வருஷம் அபிகாயில் வந்து நிறைய விபிஎஸ் பண்ணதை நான் கேள்விப்பட்டேன். இதை நான் வருஷம் செஞ்சிருக்கிறேன். எல்லா விபி ஒண்ணு முடிஞ்சா அடுத்து ஆரம்பிப்பாங்க, அடுத்து முடிஞ்சா இன்னொன்னு பாதியில போய் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கிண்ணமாச்சி வாங்கிட்டு வந்துடுவேன். நானு எதுக்கு? நாட்களை கடத்தவா? வாங்கலனால எங்க வீட்டுல அனுப்பி விட்டுருவாங்க. போ போ போ, இங்க போ, அங்க போ, இங்க போ. இந்த ஊர்ல நான் போகாத விபிஎஸ் இல்லை. எல்லா ஊருக்கு எல்லா விபிஎஸ் அன்னைக்கெல்லாம் ரொம்ப சொற்பாங்க. ஒரு 4 சர்ச்சு தாங்க இருக்கும். அதுவுமே எழில் நகர்ல 2, பால்சி நகர்ல 1, இந்த பிஹெச்ல வந்து 1, அவ்வளவுதான். இமானுவேல் சர்ச், சிஎஸ்ஐ நான் இங்க 2, அதிகபட்சமா 5 தான். இன்னமும் அதேதான் இருக்குது. எல்லா விபிஎஸ்க்கும் போயிருக்கிறேன். இன்னைக்கும் அந்த விபிஎஸ்ல பாடின பாடல்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சச்சினுக்கு ஃப்ரெண்ட் யாருன்னா நான் பாடி இருக்கிறேன். அது ஒரு சந்தோஷமான ஒரு காலங்கள். ஆனால் அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை இருதயத்தில் உண்டாக்கினது. அந்த தாகம் தான் என்னை கர்த்தரிடத்துக்கு சேர்த்தது, வேதத்தினிடத்தில் சேர்த்தது, அவருடைய அன்புக்குள்ள என்னை கொண்டு போய் சேர்த்தது. அப்புறம் அது மாத்திரம் நாங்க செய்யல. வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இங்கே சண்டே ஸ்கூல் நடத்துவோம். சர்ச்சில இருந்து வந்து சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க. இங்க வர டியூஷன் பிள்ளைங்களுக்கு, டியூஷனுக்கு அனுப்புற பிள்ளைங்களுக்கு எல்லாம் மதத்தை சொல்லி தரதெல்லாம் தப்பு இல்ல. அப்படிலாம் நீங்களாம் ஒருத்தரும் சொல்லி தரல. சந்தோஷமா எல்லாரும் எல்லாம் காயா தரப்புனாரெல்லாம் வந்து கேட்பாங்க உட்காந்து. அங்க இடம் பத்தாதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கிற மாடியெல்லாம் கடை வாங்கி நாங்க சண்டே ஸ்கூல் நடத்துனதெல்லாம் உண்டு. இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க. அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே யாருக்குமே கிடையாது. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல விட்டா எங்க வரணும், வீட்டுக்கு வரணும், வீட்டை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் விளையாட போகணும். விளையாட கூட விட மாட்டாங்க இந்த ஊர்ல. யாரு போனா கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருந்துச்சு இந்த ஊர். இப்ப அப்படி இல்ல. எல்லா வீட்லயே இருக்கான், வீட்லயே எல்லாரும் கெட்டு போயிடுறான். அது வேற விஷயம். ஆனால் இந்த காலத்தில் ஜனங்களும் பிள்ளைகளும் கெட்டு போகிற ஒரு இடம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றது இல்ல, அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. சாமுவேலை கர்த்தர் சத்தமிட்டு அழைத்த போது அவன் ஏழையின் இடத்துக்கு ஓடி போனதனுடைய காரணம் ஏழையின் குரலாக இருந்து அவர் பேசினார். சில நேரத்தில் அவர் சில குரல் வளையங்களை எடுத்துக்கொள்வார். நீ இவன் சொல்றதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க. நீ யாருடைய சத்தத்தை நீ அல்லல் தட்டுறன்னு கேட்டா கர்த்தருடைய சத்தத்தை நீ தட்டிட்டு இருக்கிற. நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? சில நேரத்தில் அவர் சிலருடைய குரல் வளையத்தை அவர் எடுத்துக்கொள்வார். பல நேரத்தில் என் தகப்பனை போல என்னோடு கூட உட்கார்ந்து பேசுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய தகப்பனார் அப்படி உட்கார்ந்து என்கிட்ட பேசி நான் ஒரு நாள் நான் பார்த்தது இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு சத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் அருகாமையில் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் என்னோட பேசினது. பல மணி நேரங்கள். எங்க அப்பாட்ட அவரு உட்கார்ந்து என்னிட்ட பேசுவேன்னா நான் தான் அவர்கிட்ட பேசணும். என்னப்பா அவர் தான் கேட்டு இருப்பாரு, நான் அவர்கிட்ட பேசணும். இல்ல நான் கேட்கிறேன், அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவேன். அவரோட ஹிஸ்டரி எஸ்டிடி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஃபுல்லா உட்கார்ந்து கேட்டு புதுசாவே சொல்றாரு. திருப்பி அதே விஷயத்தை என்ன சொல்றாரு, திருப்பி அதே சொல்றாரு. அது சிலருக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு எந்த விஷயத்தை கேட்டாலும் புதுசு மாதிரி நான் கேட்பேன். ஏன்னா அப்படியே பழகியாச்சு. காரணம் அதுக்குள்ளே எதையாச்சும் ஒண்ணு வச்சிருக்க மாட்டாங்களா, எதையாச்சும் சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு எண்ணங்களோட பார்க்கலாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் தான் சொன்னேன்
எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு சமீப காலமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க, சாப்பிடாம போயிருந்தேன், ரொம்ப பசி. தாகத்துக்கு சோடா வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தவங்க. அப்ப அந்த சோடால உப்பு சோடா வாங்கி குடிச்சேன் நான். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா கடையில போய் வாங்கி குடிக்கிறதுக்கு நமக்கு காசு போதேன்னு பயந்துக்கிட்டு வீட்டுல வாங்கிட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா ஒரே சோடா பாட்டிலா இருக்கும். நானாவே புழிஞ்சி நானாவே குடிச்சிட்டே இருப்பேன் சும்மாவே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு நாள் என்னுடைய தாயாரை அழைத்து மருத்துவமனைக்கு போயிட்டு வர வழியில ஒரு கரும்பு ஜூஸ் கடைக்கு போயிட்டு சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமேன்னு போனா, அப்ப அவங்க நல்ல ஹெல்தியா இருந்தா குடிக்கிறாங்க, நான் வந்து சோடா கொடுங்க. அப்ப அந்த வேலைக்காரன் சொன்னா, எது வயிறு சரியில்லையா? அவன் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. அவன் கேட்டான், எது வயிறு சரியில்லையா? இல்லங்க வயிறுல நல்லா தாங்க இருக்கு. இல்ல எதுவும் வாமிட்டு வர மாதிரி இருக்கா? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க நல்லா தாங்க இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு இந்த சோடா கேக்குறீங்க? நல்லதா சாப்பிடுங்களேன். அவனுக்கு தேவை வித்துட்டு போனா பரவாயில்ல. அவன் சொன்னா, இது கெட்டு போயிருங்க, இது வயிறை கெடுத்துருங்க, இதை சாப்பிடாதீங்க. என்னமோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு சொல்றேன். எனக்கு வியாபாரங்க, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அது வயிறை கெடுத்துருங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சோடாவே குடிக்கணும். சிலரை கொண்டு கர்த்தர் நமக்கு மண்டையில உதிக்கிற மாதிரி எதையாச்சும் ஒண்ணு சொல்லுவார். நம்ம இப்ப நீ எல்லாம் எனக்கு என்ன சொல்ற வேலை என்ன, அது போட்டு எனக்கு கூட அதை நான் குடிச்சிட்டு போறேன் அப்படி சொல்றது இல்ல. சிலதை நாம் திருத்திக் கொள்ள, அதான் முதல்ல ஏற்றுக்கொள்ள பக்குவம் வேணுங்க. அதுக்கப்புறமேட்டு தாங்க அதை திருத்திக்கவே முடியும். சொல்றதை ஏற்றுக்கொள்ற பக்குவமே இல்லைன்னா உங்களால திருத்திக்கவே முடியாது. நீங்க நான் திரும்ப சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை ஒரு நாள் கேட்க முடியாது. ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் மாத்திரம்தான் கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்கவே முடியும். பாவம் செய்த உடனே ஆதாமுக்கு பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டான். சத்தம் கேட்டோடனே போய் முட்புதருக்குள்ளே அவன் போய் அந்த புதர்களுக்குள்ளே போய் ஒளித்துக் கொண்டான். அது அப்படி இருந்து அவர் என்ன பண்றாரு, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிற? நான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன்? நான் நிர்வாணியா இருக்கிறேன். உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்டு பெற்று பலனடைய கூடாதபடிக்கு உங்கள் நிர்வாணத்தை உங்களுக்கு காட்டுகிறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் நீ நிர்வாணின்னு சொன்னாங்க. ஏன் ஏற்றுக்கொள்றது இல்லை தெரியுமா? நம்ம ஏத்துக்கிட்டா நம்மள என்ன பண்ணிக்கணும்? திருத்திக்கணும். இப்ப சரி நீ சொல்றது படி நான் வாழ்றேன்னு நம்ம சொன்னோம்னா நம்மள என்ன பண்ணிக்கணுங்க? கண்டிப்பா அங்கே நம்மை ஒப்புரவாக்கி திருத்திக் கொள்ள வேண்டும். ஆக மனசுல அதனாலதான் அதை ஏத்துக்க மாட்டோம். அப்ப அதுதான் வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், அவருடைய வார்த்தைகள் ஒன்றையும் அவர் தரையில விடுகிறது இல்லை. அப்ப நீ எதை ஏத்துக்கலையோ கர்த்தருடைய வேதம் இதை சொன்னால் அதை நீ ஏத்துக்கிட்டு தான். அதை ஏத்துக்கிறதனுடைய அடையாளம் என்ன? திருத்திக்கிறது, அதை சரிப்படுத்துகிறது. அதெல்லாம் ஏத்துக்கிறேன், ஆனாலும் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருப்பெல்லாம் இருக்குல்ல பிரதர், அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம், உங்களுடைய மேன்மைகள் எல்லாம், மனுஷனுடைய மேன்மைகள் எல்லாம் புள்ளின் பூவை போல ஒளிந்து போகிறது. அதனுடைய மகிமை எல்லாம் புள்ளின் பூவை போல அழிந்து போகிறது. கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் இருக்கும். ஏசாயா 40வது அதிகாரத்தில் தெளிவாய் பக்தன் சொல்லி இருக்கிறார். நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? உனக்கு வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்தின தேவனுக்கா, அல்லது நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிற உன்னுடைய இருதயத்தை நீ யாருக்கு ஒப்பு கொடுக்க நினைக்கிற? சாமுவேல் அதற்கு ஒப்பு கொடுத்தான். ஏலியினுடைய வீட்டை குறித்து அவன் சொன்னார். அதை ஒன்றையும் மறைக்காமல் சொல்ல தயங்கினான் சாமுவேல். ஒன்றையும் மறைக்காமல் சொன்னான். சொன்னதுனால ஏலி சொன்னா, கர்த்தர் அவருக்கு நலமானதெல்லாம் அவர் செய்யட்டும். அதை ஏற்றுக்கொண்டார். ஏழை முதலாவது அதை அங்கீகரித்தார். அம்மா நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா கர்த்தர் அடிக்கதான் செய்வார். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப கர்த்தருக்கு விரோதமாய் நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய சிந்தைகளை யார் செய்தாலும் கர்த்தர் என்ன பண்றது இல்லங்க, வேடிக்கை பார்க்கிறது. சில விஷயத்தை விட்டு கொடுக்கலாங்க, சில விஷயத்தை அன்பு செலுத்தலாங்க, சில விஷயத்தை மன்னிக்கலாங்க. கர்த்தர் இது எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாருங்க, செய்தி தந்திருக்கிறார். அதான் சொல்றேன்ல, ஜீவன் சரீரத்தை விட்டு போன பிறகு அவர்களோடு கூட இன்னும் சில காலங்கள் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் யோசித்தால் உங்களால் முடியாது. நீங்கள் அவர்களோடு கூட இன்னும் சில நேரங்கள் அன்பு செலுத்தியிருக்கலாம் என்று யோசித்தால் உங்களால் முடியாது. காரணம், அந்த கோட்டை தாண்டி வெளியே போனால் எந்த உறவுகளும் உங்களோடு வராது, நீங்கள் அவர்களோடு போகவும் முடியாது. இயேசு இந்த பூமியில வந்தப்ப யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன் சொன்னாரா இயேசு? என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரன் சகோதரியுமாய் இருப்பான் சொன்னாரா? சொன்னார். அதனால அவங்களை எல்லாம் வெறுத்துட்டார், அதனால இவங்களை எல்லாம் நேசித்தார் அப்படின்னு அர்த்தமா? சிலுவையில தூக்கி கொண்டிருக்கும் போது என்ன சொன்னார்? இதோ உண்டா. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு மாதிரியை காண்பித்து போகிறார். ஜீவியத்தில் யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களை கனம் பண்ணு, யாரை மதிக்க வேண்டுமோ அவர்களை மதி, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. அவன் உனக்கு கொடுக்கறான், கொடுக்கல, நேசிக்கிறான், நேசிக்கல, செய்யறான், செய்யல, உனக்காக கரிசனைப்படுறான், கரிசனைப்படல, உன்னை புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கல, தேவன் நியமிச்சிருக்கிற நிலையில் இருந்து உன்னுடைய காரியத்தை செம்மையா செய். அதற்கான பலனை கர்த்தர் உனக்கு தருவார், நிச்சயமா தருவார். இயேசு அதை செய்து காண்பித்திருக்கிறார். நான் அதை செய்யவே விரும்புகிறேன். முழுசா செய்யறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் செய்யவே, அப்படி இருக்கவே விரும்புகிறேன். சில நேரத்தில் நீங்கள் மாம்சீகத்தின்படி யோசித்தால் உங்களுக்குள்ளும் விரக்திகளும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் உங்களுக்குள்ளே சில கோபங்களும் மனசாபங்களும் கசப்புகளும் வரதான் செய்யும். இதுதான் நான் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் முடியாது எனக்கு தான். ஏன்னா அது இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் அவருடைய ஆவி இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, நிச்சயமா சொல்ற செய்ய முடியாது. அதுபடி வாழ சாமுவேல் பாருங்கள், நாம் சில நேரத்தில் அந்த வசனத்தை எப்படி படித்திருப்போம்னா அவனுடைய வார்த்தை ஒன்றுமே அவர் தலையில விழவில்லை அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிருப்போம். இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றார் அவருடைய வார்த்தையை அவர் தலையில விடவில்லை. அவர் வார்த்தையை ஒரு நாள் கீழே விட மாட்டாரு. நீங்க அதை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. அதை காத்துக்கிட்டோம்னா அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற தேவன் வல்லவராய். அவரு தரையில விட மாட்டார் அவர் வார்த்தைய, நீங்க தரையில விடாதபடி பார்த்துக்கோங்க. பத்திரமா பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் எடுத்துக்கொண்ட ஒரே ஆதாரம் கர்த்தருடைய வேத வசனம். கர்த்தர் சாமுவேலோடு பேசினார் தம்முடைய வார்த்தையை கொண்டு. இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட பேசுவார் தம்முடைய வார்த்தையில் இருந்து. அப்ப நீங்க எதை வாசிக்கணும், எதை நேசிக்கணும், எதை இருதயத்தில் தரித்துக் கொள்ளணும், அதை தூக்கி ஓரமா வச்சிட்டு கர்த்தர் என்னோடு பேசுகிறார். எப்படி பேசுறாருன்னு தெரியல. பாடலை பாடும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கர்த்தர் சில பாஷைகள் மூலமாய் பேசுகிறாரு. ஏன் இன்னும் உங்களுக்கு அதுல தெளிவு வரல? ஏன் இன்னும் உங்களுக்கு அதுல புரிதல் வரல? காரணம் எது இல்ல? வசனம் இல்ல. சிலர் சொல்றது என்னன்னா, வசனம் பழைய விஷயத்துக்குள்ளே போனோம்னா புதுசா இருக்கிற இந்த அனுபவத்துக்குள்ள எப்படி வருது? கர்த்தர் எந்த புது அனுபவத்தை கொடுத்தாலும் வார்த்தையை விட்டு விலக மாட்டார் ஐயா. ஆதியில என்ன இருந்தது? அந்த வார்த்தை என்னவாக இருந்தது? அந்த வார்த்தை தான் என்னவானது? அவர் எதுவுமே மாத்திக்கவே இல்லையா? அவர் அப்போஸ்தலர்களுக்கும் அதை தான் வெளிப்படுத்தினார். எம்மாவூர் சீஷர்கள் போகிறார்கள், போகிற வழியிலே கர்த்தரை தரிசிக்கிறார், கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். கர்த்தர் தான் என்பதை அவர்கள் அறியாத போது கர்த்தர் அவர்களோடு கூட பேசி அப்பத்தை விட்டு அவர்கள் கண்களை திறந்து மோசே முதலிய சகல ஆகமங்களின் தீர்க்க தரிசனங்களிலும் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை அவர்களுக்கு என்ன பண்ணினார்? விவரித்து காண்பித்தார். அப்படின்னா என்ன பண்ணாருன்னு அர்த்தம்? பிரசங்கிச்சார். மோசே என்னை பத்தி தான் சொல்லி இருக்கான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதர நடுவில் எழும்ப பண்ணேன்னு சொன்னது யாரு?
என்ன சொல்லி இருக்கிறான்? சங்கீதங்கள்ல என்ன குறிச்சு எழுதி இருக்கா இல்லையா? எழுதி இருக்கு. தீர்க்கதரிசனங்கள் ஆகமங்கள்ல என்ன குறிச்சு எழுதி இருக்கா இல்லையா? எழுதி இருக்கு. எல்லாத்தையும் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். காண்பித்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். வெளிப்படுத்திட்டு கடைசியா என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்க தான் எனக்கு சாட்சிகள். எதுக்கு சாட்சி? எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு லூக்கா 24 போங்க. அப்படி சொல்லி இருக்கிறாரு. முதல்ல படிச்சிரும், அப்புறமேட்டு எதுக்கு சாட்சின்றத புரியும். லூக்கா 24 47-48. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்க வேண்டியது, பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு என்னவா இருக்கிறீர்கள்? சாட்சிகளா இருக்கிறீர்கள். என்ன சாட்சி? பிரசங்கிக்கிறதுக்கு சாட்சியா? பிரசங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் சாட்சியா? இதெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தின, வெளிப்படுத்தலன்னா பிரசங்கிக்க அனுபவப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் விசுவாசிப்பார்கள். எப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பார்கள்? விசுவாசம் கேள்வி தேவனுடைய வசனத்துல வரும். எல்லாத்துக்கும் எது ஆதாரமா? வசனம் தான் ஆதாரம். இப்ப அதை வெளிப்படுத்தலாம் இங்க ஒருத்தவனும் இல்ல. ஆமென். நான் இங்க வந்து நின்னு பிரசங்கிக்கணும்னா அவர் எனக்கு தன்னுடைய வசனத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தலன்னா நான் இங்க ஒன்றே உங்களுக்கு பேச முடியாது. ஆமென். அதை ஓட்டலாம். நல்லா 1 மணி நேரம் ஓட்டு போறது பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுடைய இருதயத்தின் நினைவை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிற உத்தமமான வேலையை செய்யுங்க. ஹalleluya. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களால ஏத்துக்க முடியுதோ முடியலையோ, கர்த்தர் உங்களை சத்தமிடுகிறார். ஏழையோட வேலை உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துக்கு திருப்புகிறது. சாமுவேலுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துக்கு திருப்பினான். ஏழையுடைய வேலை அவ்வளவுதான். ஆமென். ஏழை அந்த இடத்தில் ஒரு தவறு செய்யலாங்க. உத்தமமாய் தன்னை சுற்றி என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தாலும் ஏழி தன்னுடைய காரியத்தில் கர்த்தருடைய விஷயத்தில் உத்தமமாய் அவரை பின்பற்றினார். எங்கேயாகிலும் சாமுவேலை பார்த்து அவலட்சணமாய் பேசினானா? அவன் சொல்றான், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை எனக்கு மறைச்சனா உனக்கு கர்த்தர் உனக்கு சமமாகும், இதற்கு மேலாகவும் உனக்கு செய்வார்னு சொல்றான். சாமுவேல் எல்லாத்தையும் சொன்னபோது, நீ எல்லாம் எனக்கு உபதேசம் பண்றியா? நீ எப்படி பிறந்த தெரியுமா? உன் தாயார் கொண்டு வந்து என்கிட்ட விடும்போது நீ எப்படி இருந்த தெரியுமா? நீ சின்ன பையன், உன்கிட்ட கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டாருன்னா நீ பெரிய ஆளா? என் குடும்பத்தை பத்தி எல்லாம் கர்த்தர் உன்கிட்ட பேசியிருப்பாரு. இப்படிலாம் எதுவுமே பேசலங்க. கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானபடி எல்லாம் அவர் செய்யட்டும்னு சொல்லி சொன்னார். காரணம், கர்த்தர் பெரியவரிடத்தில் பேசுறாரா சிறியோரிடத்தில் பேசுறாரான்றது முக்கியம் இல்ல. கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் பெரியோருக்கும் சிறியோருக்கும் வேணுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். கர்த்தர் உங்களோடு நேரடியா பேசுறாரு இல்லையோ, கர்த்தர் உங்கள் தகப்பன் மூலமாய், தாய் மூலமாய், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேலைக்காரன் மூலமாய், உங்கள் சகோதரன் மூலமாய், சில உறவுகள் மூலமாய், சில காயங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். என்னையெல்லாம் யாருமே எது சொல்லிடக்கூடாது அப்படி நீ நினைச்சேன்னா கர்த்தர் உன்னோட பேசவே மாட்டேன். பெரியவர்களாகி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வேலைக்காரனாய் சொல்லுகிறேன், உன்னோட வாழ்க்கையில் நீ படுகிற ஒவ்வொரு காயங்களும் கர்த்தர் உன்னோடு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு உண்டாக்குகிறார். நீ காயங்களை பார்க்கிற, அதுக்கு பின்பு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டு போயிடுறீங்க. நீ பொறுமையா கர்த்தரிடத்தில் சேர்ந்து போய் காயங்களை பார்க்காதே, கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஆமென். அதுக்கு எல்லாத்துக்கும் தேவை என்ன தெரியுமா? வசனம் வேணுங்க. வசனம் வேணும். அதை நோக்கி பார்க்கிறதே இல்ல. சிறுபிராயத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தரோடு பேச ஆரம்பித்ததிலிருந்து இருந்து எனக்குள்ளே ஒரு பக்குவத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? என்ன வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் அனுமதிக்காம எனக்கு எதுவுமே வராதுங்க. சொல்றது இல்ல, அது ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. தேவன் அனுமதிக்காம எதுவுமே வர்றதில்ல. நான் தவறே செய்ய மாட்டேங்க. சில நேரத்தில் தாயார் மூலமா நான் அடிகள் வாங்கி இருக்கிறேன். ஒரு தவறுமே செஞ்சு அந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மதமே இருக்காதுங்க, திட்டு வாங்கி இருக்கிறேன். அது எப்படி எடுத்துப்பேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப காயமா இருக்கும். அப்புறமேட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா
கர்த்தர் அனுமதிக்காம எனக்கு இதை செய்யறது இல்லை. இப்ப இதுல கர்த்தர் ஏதோ ஒன்றை நமக்கு என்ன பண்றாரு, கற்றுத்தராரு. அந்த இறுதி அதனால அவங்க ரொம்ப கொடூரமானவங்க, மோசமானவங்க அப்படி இல்ல. கர்த்தர் அதன் பாதையில் என்னை கொண்டு போக விரும்பினார், அதற்கு என்னை கொண்டு போகவும் செய்தார், அதற்கு முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுத்தார். மனுஷர்களுடைய நிந்தனைகள், மனுஷருடைய அவமானங்கள், மனுஷருடைய அடிகள், உள்ளத்தில் உரைக்கும் அடிகளோ அவனை அழுக்கற என்ன பண்ணுமா, துடைக்கும், துப்புரவாக்கும், பரிசுத்தமாக்கும். அதனால நீ இப்படிலாம் என்னை பண்ணலாமா, இன்னைக்கு பாரு உன்னை இது பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சும்மா ஏதாச்சும் விளையாட்டு கூட நாங்க சொல்லுவோம், நீ என்னெல்லாம் எப்படி கொடுமைப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லலாம், செய்ய முடியுமா? என்றால் அவர்களை கொண்டு தேவன் அதை செய்ய வைத்தார், அவர்களை கொண்டு தேவன் அதை நடத்தினார். அதாவது ஒரு இது பாதையில நடத்தினாங்களே இவ்வளவு மோசமானவங்கன்ற தோணுதே தவிர தோணுமே தவிர எத்தனையோ நல்ல நோக்கங்களோடு கூட அவர்கள் செய்த நிறைய விஷயங்கள் என்ன பண்றது இல்லைங்க, தோன்றது இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், இப்பொழுது இருக்கிற குறைவை நீ பார்க்கிறாய், கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை மறந்து போனார். தாவீது அதெல்லாம் கேட்கிறான், ஆத்துமாவுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆத்துமாவுக்கு ஜெபம் பண்ண சொல்லி தரான். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை என்ன பண்ணாத, மறக்காத. அன்னைக்கு சகோதரர் ஒரு காரியத்தை வைத்திருந்ததை நான் படிச்சுட்டு நான் எனக்குள்ளே ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன். அதுல ஒரு விஷயம் சொல்லி இருந்தாங்க. ஆனா அவர் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவியின் மூலமாய் வருகிற அந்த சந்தோஷத்துக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்ததை நான் படிச்சேன். அதாவது என்னன்னா, அதை விரும்பணும். முதல்ல அந்த உறவை நேசிக்கணும். அவர்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ அவ்வளவு நேசிக்கிறியா, ஒரு நன்மையும் மனைவி செய்ய, ஒரு தீமையும் செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 குறை இருக்கும், 1000 கஷ்டம் இருக்கும், 1000 வேதனை இருக்கும், 1000 நம்ம சொல்லி கேட்காத நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணணுங்க, ஆனாலும் என்ன பண்ணணும், யார் நிமித்தம் நேசிக்கணும், யார் நிமித்தம் அன்பு செலுத்தணும், ஏன் அப்படி அன்பு செலுத்தணும், அவர்கள் என்னவா இருக்கிறார்கள், பலவீனமா இருக்கிறார்கள். எதுல பலவீனமா இருப்பாங்க, எதுல பலவீனம் பாருங்க, எவ்வளவு டக்குன்னு எடுத்தோன்னே சரீரத்துல ஒண்ணு இல்ல, அவர்கள் சிந்தனையில இருந்த பலவீனர்கள் தான். பிசாசுக்கு நல்லா தெரியும், சரீரத்துல இல்ல அவங்க பலவீனம், சிந்தனையில பலவீனம் அவர்கள். அது தெரிஞ்சதுனாலதான் ஏவாள் இடத்தில் நீ புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல இருப்பாய்ன்னு சொல்லி சொன்னான். மகிமையின் சரீரத்தில் இருந்த ஏவாளே சிந்தையில் பலவீனம்னா, மாம்ச சரீரத்தில் இருக்கிற ஏவாள் எவ்வளவு பலவீனமா இருப்பார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே, புருஷர்களே. அவங்க சிந்தையிலே பலவீனம் தாங்க. சடார்னு ஒரு விஷயத்துல யோசிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, நீ பேசுனது சரியா, நீ என்ன சொன்ன தெரியுமா. சில நேரத்துல இந்த குணாயத்தை எங்க இருந்து வருதுங்க, அப்படியே வழி வழியா ஏவாள்கிட்ட இருந்து வருது. வீட்டுல அதிகமா மூஞ்சத்துக்கு வச்சிருக்கிற ஆள் யாரு, காரணம் என்ன, உண்மை இருக்காது. கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து பேசி எல்லாம் பேசுனா ஒண்ணுமே இதுதானா அதுதானான்னு கேட்டாதீங்க, பிரச்சனை அதுல இருந்து வேற ஒரு பிரச்சனை வந்துடும். அதுதானான்னு கேட்க கூடாது. உனக்கு அதுதானான்றது அந்த அளவுக்கு அந்த விஷயம் தான் என்ன ஆயிருச்சு, ஒரு பெரிய விஷயமே இல்லாம போயிருச்சு. அதெல்லாம் சந்தோஷமா கடந்து போனுங்க, சந்தோஷமா கடந்து போனுங்க. சில நேரத்துல சிலர் போன் பண்ணி இனிமே உன்னோட இருக்க மாட்டேன், உச்சகட்ட கோபத்துல சொல்றது, இனிமே உன்னோட நான் இருக்க மாட்டேன். யாரு வீட்டுக்காரர் சொல்றாரு, இனிமே உன்னோட வர மாட்டேன், சரி அவரோட இருக்கவா வேற யாரோட இருக்கவா முடிவு பண்ணிருங்க, எனக்கு யாரு தேவையில்ல பிரதர். சரி அப்படியே பிரதருக்கு போன் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாங்கன்னா நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க. சரி இப்ப சொல்ல, நாளைக்கு சொல்றேன். இப்ப நீங்க சொல்லலன்னா நான் என்ன என் முடிவை வேற மாதிரி எடுத்துட்டு போயிடுவோம் பிரதர். சரி வர வெய்ய போறதுக்குள்ளேயே கொஞ்சம் என்ன ஆயிருங்க,
அடுப்பு கறி ஏரியா விட்டு தூக்கி கொண்டு வந்து பிரியாணி தம் போட்டு வச்சிருக்கிறான். நம்ம போய் என்ன எடுத்து போட்டா போதும். நல்லா தாங்க தம் போட்டிருப்பான். நம்மாலே மூடிய கழட்டி விட்டா போதும், எல்லாம் அடங்கிடும், சரியாயிரும். நீ ஒண்ணும் இல்லை. நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளை. நீ உன்னை எதுக்காக இந்த குடும்பத்துல வச்ச? அதுதான் தெரியாம உட்கார்ந்து இருக்கிறல்ல. இல்ல, கர்த்தர் உன்னை இந்த வீட்டுல இந்த மனைவியா பிள்ளைக்கு உன்னை தாயா வச்சிருக்கிற. அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். மூடிய கல்வியாச்சு, அதாவது சிந்தனையை திறந்தாச்சு. நீ யாருன்றத மட்டும் சொன்னா போதுங்க. வாங்க பிரதர், எங்க மூடியெல்லாம் கொஞ்சம் கழட்ட வேண்டியது இருக்கு. அப்பப்ப நீங்க வாங்க, என் மூடிய கொஞ்சம் கழட்டி விட்டு போக வேண்டியதா இருக்கும். சில நேரத்துல வாழ்க்கையில நிறைய விஷயத்துல ஊழியத்தின் பாதையில பயணம் செய்யும் போது சந்தோஷமா இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போவோம்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. தான் சொன்னேனே, ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி போயிட்டோம்னா நீங்க நேசித்தாலும் அந்த நேசம் அவங்களுக்கு புரியாது, அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு அவங்களுக்கு செல்லாது, போகாது. முடிந்த அளவு எவ்வளவு தூரம் உங்களால் பிரயாசப்பட முடியும். அதனால நம்மளே அழிச்சுக்கணுமா? பரவாயில்ல. மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் அடித்து கொன்று போடாதபடிக்கு சிப்போராள் என்ன செய்தால், கருக்கலான கல்லை எடுத்து நுனித்தோலை, மோசேயினுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த கோபத்தை விட்டு மனசாமம் பண்ணும்படிக்கு நீங்கும்படிக்கு விருத்த சேதனம் பண்ணி விட்டார். கர்த்தர் அதிர்சனமானது யாரோட? சிப்போராளோட, மோசேயோட. ஆனா கர்த்தர் அவன் மேல் கோபமா இருந்தது அறிந்தது யாரு? ஈகோயிஸ் எல்லாம் எங்க பாராட்டக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ள வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு குறை வருகிறது என்றால் அதை சரிப்படுத்திக் கொள்ள உங்கள் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும். அது சாமுவேல் இடத்தில் இருந்த நல்ல குணாதிசயம். காரணம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த, அவர் தம்மை வெளிப்படுத்த தம்முடைய வார்த்தையை ஆதாரமாய் வைத்திருந்தார். அப்போஸ்தலர்களுக்கு அதுதான் அவர் செய்தார். அவங்களுக்குள்ள எந்த ஈகோவுமே இல்ல, எந்த மேட்டிமையோ அல்லது சீனியர் ஜூனியரோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப அது வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. முதலில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு அவர்களுக்கு என்று இருக்கிற ஒரு பாதையை, ஒரு வழியை கொடுங்க. ஜீவன் எல்லா தீங்கிலிருந்தும் அவர்களை விடுதலை ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்க. கர்த்தர் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதுதான் செய்வார், அதான் செய்யப்படுற. நாம என்ன பண்றது? நம்ம நடுவுல கொஞ்சம் கர்த்தாவே இதெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு உள்ள நீர் அனுமதிக்கவே கூடாது. கர்த்தர் எதை அனுமதிக்கணும்னு வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் எதுவும் பாதையில பயணம் செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ வேற வழியே கிடையாது. அது பாதையில போக வேண்டியதுதான் நம்முடைய வேலை. செஸ் போர்ட்ல எல்லா காய்க்கும் எடுத்து வச்சுட்டு குதிரை நான் தான் முதல்ல பறந்து போவேன் அப்படின்னு நம்ம விருப்பப்படுவோம். அது விருப்பப்பட்டாலும் அது போக முடியாது. நகர்த்து நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. அவர் நம்ம எப்படி நகர்த்தி கொண்டு போகணும்னு விரும்புறாரு அப்படி நகரும், ஒரு குறை வராது. அவர் நம்ம வெளிப்படுத்த எதை ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாரோ அதை மாத்திரம் சார்ந்து இருப்போம். அதை விட்டுட்டு வேற எதையாச்சும் சார்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தர் என்னோட இப்படி பேசட்டும், அப்படி பேசட்டும், அப்படி சொல்லட்டும், இப்படி சொல்லட்டும், அப்ப கர்த்தர் நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு அவசியமே இல்லை. அவரு நீ தேடு, நீ அவரோடு பேசு, அவரே அறிந்து கொள், அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். எனக்கு இப்படி வெளிப்படுத்தலாம் சொல்லி அவர் அதிகாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அப்படி உங்களோடு பேசுகிறவரும் அல்ல. இத்தனை காலங்களாய் கிறிஸ்தவத்தில் ஒரு தவறான நம்பிக்கையை இருதயத்தில் விதைத்து அதை உண்டாக்கி அதை விசுவாசிக்க வைத்து அதை நியாயப்படுத்துகிற கூட்டம் தான் நீங்க அநேகர். சில நேரத்தில் உங்கள் தகப்பன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். சில நேரத்தில் உங்கள் தாய் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். சில நேரத்தில் உங்கள் சகோதரர் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
சில நேரத்தில் உங்கள் மனைவி மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். சில நேரத்தில் உங்கள் கணவர் மூலமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அதனாலதான் சொல்றாரு, மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்கன்றாரு, கீழ்ப்படியுங்கள். எந்த காரியத்திலும் புருஷர்களே உங்கள் மனைவியின் இடத்தில் என்ன கூறுங்கள், அன்பு கூறுங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்காரரே உங்கள் எஜமானனுக்கு பயந்து அடங்கியிருங்கள். இதெல்லாம் ஏன் கர்த்தர் வச்சாரு? இந்த பொசிஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. அதனால அவர்களுக்குள்ள இருந்து சில நேரத்தில் நமக்கு சொல்ற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும். உங்களை என்ன பொசிஷன்ல வச்சிருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் என் தாயார் தகப்பனார் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், எனக்கென்று ஒரு குடும்பமாக என்னுடைய மனைவி என்னை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருந்தும் ஒரு தனிச்சையாய் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் நான் இருந்தோம். ஒரு பொதுவாய் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது சில விஷயங்களை நான் எடுக்கும் போது, குடும்ப ரீதியா எடுக்கிறேன், என்னுடைய எங்க 2 பேருக்கு உள்ள விஷயங்களை எடுக்கணும்னா நாங்க 2 பேரும் தீர்மானம் எடுத்துக்கோம். ஒரு முடிவை எடுக்கும் போது தகப்பனார் இடத்துல தாயார் இடத்துல கேட்டுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு உறவுகளை சந்திக்க போறோம், நான் போறோம் நீங்க வரீங்களா வரலையா அப்படி சொல்லிட்டு போயிட முடியுமா? அது ஒழுங்கா இருக்குமா? அனிச்சையனால முடிவு எடுக்க முடியும், செய்யவும் முடியும். அது சரி கிடையாது. சில நேரத்தில் பணம் நானே கொடுத்தாலும் என் தகப்பனாருடைய கையில கொடுத்தா கொடுப்பார். ஏன்னா அது என்னுடையதா இருந்தாலும் அது அவருடையது. அந்த நிலையில் அவர் இருக்கிறார், அவருக்கு உண்டான கனத்தி மரியாதை கொடுப்பார். இதெல்லாம் அடிப்படை பண்பு. இதுக்கெல்லாம் வசனத்தை போய் தேடவே, இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தனிஞ்சு போயிட்டே வருது. ஏன்னா இதெல்லாம் உலகத்துல சொல்லி தர்றது இல்லை, உலகத்துல இதெல்லாம் பத்தி இன்னைக்கு பேசுறது கிடையாது. காரணம் என்னன்னா, நீ சம்பாதிக்கிற நீ வச்சுட்டு இருக்க சொல்லித்தரால. நான் இதுல பார்த்துப்பேன், எனக்கு தெரியும், எனக்கு யாரும் எது செய்ய தேவையில்ல, நான் எல்லாத்தையும் செஞ்சுப்பேன். அப்படி சொல்லாத. உனக்கு பலத்தையும் கிருபி கத்த தரலனா, உன்னுடைய தாயார் தகப்பனார் மூலமா உன்னோடு அந்த பாதுகாப்பையும் அந்த பெட்டகத்தையும் உனக்கு உருவாக்கலனா, உன்னால உன் பலத்தினால எதுவும் செய்ய முடியாது. கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு, கர்த்தர் உனக்கு உண்டான கணத்தையும் மேன்மை தருவார். கொடுக்க வேண்டிய மகிமையும் கணத்தையும், கொடுக்க வேண்டிய நபருக்கு மதிப்பையும் கொடுக்கணுங்க. மனுஷனையும் மதிக்கணும், தேவனையும் என்ன பண்ணுங்க, கனப்படுத்தணும். மனுஷனை மதியுங்கள், தேவனை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை எப்பொழுது ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவார். அவன் ஏழை இடத்தில் வந்தா தகப்பனை போல அவன் நேசித்தான். ஆனால் அவனோ கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தரிடத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்தான். சாமுவேல் கர்த்தரை உயர்த்தினான், ஏழையும் கனப்படுத்தினான். அவனுடைய வாழ்க்கையில அவனை போல ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியை எந்த ராஜாக்களும் கண்டதே இல்லை. சவுல் சாமுவேல் மரித்த பிறகு கூட சாமுவேலை எழுப்பி தீர்க்கதரிசனம் கேட்கணும்னு விரும்பினான். சாமுவேல் எந்த ராஜாவை காயப்படுத்தி பேசவே இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் அவனுடைய வேலையை அவன் கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டான். ஈசாயினுடைய வீட்டுக்கு போனப்ப கூட இவன் இல்லையா, வேற யாரையோ கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாரு, அப்படிதான் பேசினார். அதிகார வர்க்கத்தில் அவர் பேசவே இல்லை. சவுலை அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசி நான், உன் வீட்டுக்கு வந்திருக்கிற வேற யாரும் இல்லையா அப்படி பேசல. இவன் இல்ல, கர்த்தர் வேற ஒருவனை வைத்து, வேற யாரும் இருக்கிறார்களா உன்னுடைய வீட்டில்? ஒருவன் இருக்கிறான், இளைஞனா இருக்கிறான். அவன் வீட்டிற்குள் நுழையும் போதே சாமுவேல் சொன்னான், கர்த்தருடைய ஆவியினால் உரைக்கப்பட்டு இவனை அபிஷேகம் பண்ணு, எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ராஜாவாக சாமுவேல் தாவீதை அரசனாக்கினான். ஆனால் தாவீதுட்ட அவன் சொன்னான், கர்த்தர் அந்த நிலைக்கு கொண்டு போறவர்கள் காத்திரு. தேவன் இந்த நாளில் உங்களுக்கு எதை தந்திருக்கிறாரோ அந்த உயர்வையும் மேன்மையும் நீங்க வச்சிருக்கலாம். நீங்க படிச்சிருக்கலாம், நீங்க அறிவாளியா இருக்கலாம், நீங்க சிறந்தவர்களா இருக்கலாம். ஆனா கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய நபருக்கு இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்துதான்.
அது தேவன் நியமிச்ச பாதை, அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகும். அப்பதான் கர்த்தர் உங்களோடு பேசுற சத்தத்தை உங்களால என்ன பண்ண முடியுங்க? கேட்க முடியும். உங்களுக்காக செய்றீங்களோ இல்லையா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க இந்த பாதையில பயணம் செய்யுங்க. நீங்க மணிக்கணக்கில் ஜெபம் பண்றது, உபவாசம் போடுறது, பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் சரி. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், உங்கள் நடத்தைகள் மூலமாக தான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்கள் சிந்தனை சரியில்லை, உங்கள் நடக்கை சரியில்லைன்னா கர்த்தர் உங்களோடு பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். உங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வம். உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க, அப்பதான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் சத்தத்துக்கு கீழ்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் யாரும் ஜெபம் செய்ய கண்களை மூடி. எங்களே சீக்கிரம் எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு ஆதாரம் இருக்கிறது, உண்மை வெளிப்படுத்த. கர்த்தருடைய வசனத்தை தவிர வேற ஒரு ஆதாரமும் இல்லை. கர்த்தருடைய வேதம் மாத்திரமே எங்களுக்கு உடைய வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை அதில் வைத்துக் கொள்ளும், மறைத்துக் கொள்ளவும் காத்துக்கொள்ளும். எல்லா தீங்கிலிருந்தும் அசுத்தங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி காத்து வச்சு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தரையில விடாதபடி நீர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறது. நாங்கள் அதை காத்துக்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கையில் அதை நிச்சயமாய் காப்பாற்றுவீர். எங்களுக்கு எதை செய்வேன் என்று சொன்னீரோ அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறது. ஆனால் நாங்கள் உடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்க்க எங்கள் இருதயத்தை சமூகத்தில் தராசில நிறுத்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறோமா? எங்களை சரிப்படுத்திக் கொள்கிறோம். எங்களை சரிப்படுத்த உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையுள்ள சிந்தையோடு பயணம் செய்ய எங்களுக்கு நினைக்கிறோம். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பலவீனத்திலிருந்து தீங்கிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவோம். உடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் எங்களை ஒரு விசை உயிர்ப்பித்து காக்கட்டும், பலப்படுத்தி எடுத்து எங்க பேசின என்னையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்ட உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு கணத்துக்கும் ஒவ்வொரு மகிமைக்கும் பாத்திரவாராகிய உமக்கு எல்லா துதியும் கணத்தையும் மகிமை வேற எடுத்து நான் சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நான் கணத்தை கொடுக்கிறேன்னா, தேவ சமூகமாகிய நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறதா நான் உமக்கு மரியாதை செலுத்துகிறேன்னா, உமக்கு கணத்தை செலுத்துகிறேன்னா, நீர் கொடுத்த எல்லா நிலையிலிருந்து உண்மையாய் உத்தமமாய் என்னுடைய வேலைகளை செய்கிறேனா என்பதை சீர்தூக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும். அதனுடைய காரியத்தை செவைப்படுத்த உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை சரிப்படுத்தும் உடைய கருத்திலே தாழ்த்தி வரப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்கள். ஆமென். பிரைஸ் 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 பிரைஸ்.